ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் முஹர்ரம் ஸ்பெஷல் மிக்சட் நட்ஸ் குக்கீஸ் அண்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்கும் ரெடி பண்ணியிருக்கேன். மசாலா பால் நட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்தோன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான நட்ஸ் குக்கீஸ். இது சாப்பிட்றதுக்குமே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளாடி அதிகமான நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்ததுனால மென்று சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கும் நல்லாவே பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான குக்கீஸ் இது. கூடவே மசாலா பாலும் குடித்தோம்னா அதிக ஹெல்த்தியை தரும். இந்த பாலினுடைய மசாலாவும் நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாவின் வீடியோ இதில் இருக்காது. இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த மசாலா பாலுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். இந்த பாலுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு குக்கீஸும் மசாலா பாலும் எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ரவை தான், சூஜி. இது ஒரு பவுல் சூஜி எடுத்திருக்கேன். இந்த சூஜியை லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். லைட்டாக ஒரு க்ரஷ் பண்ணுனா போதும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். ஒரு பவுல் சூஜிக்கு ஒரு பவுல் சீனி எடுத்திருக்கேன். சூஜி எடுத்த அதே பவுல்லையே ஒரு பவுல் சீனி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 3 ஏலக்காய். இது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். கொப்பரை தேங்காயிலேருந்து கருப்பு பார்ட்டை நீக்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூஜி 1 கப், 3/4 கப் மைதா எடுத்திருக்கேன். அரை கப் கோதுமை மாவு. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெஷர்மெண்ட்டில் மாவு எடுத்திங்கன்னா குக்கீஸ் நல்லாவே வரும். சுஜி, மைதா, கோதுமை மாவு எடுத்துக்கூடிய பவுலை பார்க்கும்போது அடுத்தடுத்த பவுலாக தான் இருக்குது. வால்நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸை சேர்த்தாலே போதுமானது. கார்னிஷுக்கு 1 டீஸ்பூன் கசகசா. 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். அரை கப் வனஸ்பதி டால்டா. ஃபஸ்ட்டு ரவையை ஒரு முறை மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த டைப்பில் இருக்கணும். அதிகமாக மாவு ஆயிடக்கூடாது. சின்ன சூஜியாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் போட வேண்டிய அவசியம் இல்லை. 1 கப் சூஜிக்கு 3/4 கப் மைதா சேர்க்குதேன். கூடவே அரை கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்ததையும் இந்த மாவு கூட சேர்க்குதேன். 4 டீஸ்பூன் தேங்காய் பவுடர். 1/4 டீஸ்பூன் உப்பு. அடுத்து சீனி, ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணி சேர்க்குதேன். அடுத்து வால்நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது எல்லாம் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன். கார்னிஷுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதமாக இருக்கக்கூடியதை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த மாவு கூட சேர்த்துருக்கேன். குக்கீஸ் சாப்பிடும்போது இது எல்லாம் சேர்ந்து அதிக கிறிஸ்பியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ். 5 டீஸ்பூன் நெய் சேர்க்குதேன். நெய் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நெய் சேர்த்ததும் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணுதேன். கூடவே 2 டீஸ்பூன் மில்க் பவுடரும் ஆட் பண்ணுதேன். எல்லாம் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து எடுத்து வச்சுருந்த வனஸ்பதி, அரை கப் டால்டா எடுத்து வச்சுருந்தேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனிப்பு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்து சீனி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்திக்கு மாவு மாதிரி அதிக அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். நெய் அதிகமாக இருக்கிறதுனால நெய்யினுடைய லூஸ் நமக்கு கிடைக்கும். பேட்டர் ஒன்று சேர்ந்துட்டுது. எல்லாம் உருண்டு திரண்டு வந்துட்டுது. போதும். இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது மாவு நல்லா நைஸாக தான் இருக்குது. 10 நிமிடம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 3/4 கப் பால் எடுத்திருந்தோம். இதில் 1/4 கப் பால் நமக்கு மீதமாக கிடச்சிருக்கு. அரை கப் பால் தான் இதில் சேர்த்துருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். பேட்டரை லிட் போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்து இந்த குக்கீஸை ஓவன்லையும் வைக்கலாம், குக்கர்லையும் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவனை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணலாம். ட்ரையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். கார்னிஷுக்கு ஒரு பிளேட்டில் கசகசாவும் நட்ஸை எல்லாம் எடுத்து வைக்கலாம்.
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பேட்டரில் இருந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுக்கிறேன். கையில் நெய் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், மாவில் உள்ள நெய்யே நம்மளுடைய கையிலையும் ஆகுது. இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணினா போதும். ரவுண்ட் ஷேஃபுக்கு குக்கீஸ் வந்துட்டுது. இப்படி தான் இருக்கணும். இதை அப்படியே கார்னிஷுக்கு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிளேட்டில் வைக்கிறேன். லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணினாலே இதில் உள்ள நட்ஸ் எல்லாம் குக்கீஸில் ஒட்டிடும். பாருங்கள், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எல்லாமே இதில் டிப்பாக இருக்குது. கசகசாவுமே அதிகமாக டிப்பாக இருக்குது. ஹெல்த்தி நட்ஸ் குக்கீஸ் ரெடி ஆகிட்டு. ரவுண்டு ஷேஃபுமே நல்லா கரெக்டாக வந்திருக்குது. ஓவன் ட்ரேயில் வச்சாச்சு. மீதமாக இருக்கக்கூடிய பேட்டரையும் இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி கையாலேயே நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா பால்ஸ் நல்லா கரெக்டாக வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுனா போதும். எல்லா குக்கீஸும் இதே மெத்தடில் ரெடி பண்ணிட்டேன். ஓவன் ட்ரையில் எல்லாத்தையும் கொஞ்சம் கேப் விட்டு அடுக்கி வச்சுருக்கேன். ஓவனுமே 10 நிமிடம் ஃப்ரீ ஹீட்டில் ரெடியாக இருக்குது. இந்த குக்கீஸின் ஓவன் செட்டப் வைக்கலாம். 180 டிகிரி ஃபேரம் ஹீட்டில் பேக்கில் டைமர் 15 நிமிடம் ஓவனை செட் பண்ணினா போதும். ட்ரை அப்படியே உள்ளாடி வச்சிட வேண்டியதுதான். 15 நிமிடத்தில் குக்கீஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், 15 நிமிடத்தில் குக்கீஸ் ரெடி ஆகிட்டுது. அதிக ஃப்ளேவராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஹீட்டுமே கம்மி ஆகிட்டுது. கரெக்டாக வெந்திருக்குது. கீழ்ப்பக்கம் ப்ரௌனிஸாக இருக்குது. கார்னிஷுக்கு வச்ச பாதாம், பிஸ்தா, கேஷ்யூவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், உள்ளாடி உள்ள கிஸ்மிஸும் நல்லா வெந்திருக்குது. பார்க்கவே தெரியுது. மீண்டும் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். நல்லா கூல் ஆகணும். கூல் ஆன பிறகு பார்க்கலாம். அடுத்து இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் ரெடி பண்ணுதேன். இதுக்கு 1 கப் தண்ணீர் ஊற்றுதேன். தண்ணீர் சூடு வந்ததும் இதில் 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குதேன். 2 கப் மசாலா பாலுக்கு தான் நான் 1 கப் தண்ணீர் ஊற்றிருக்கேன். 1 கப் பாலும் சேர்க்கணும். சீனி கரைஞ்சி தண்ணீர் கொதி வந்துட்டுது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மசாலா சேர்க்குதேன். இந்த மசாலா பவுடர் நான் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. மசாலாவை சேர்த்ததுமே நல்ல கொதி வந்துட்டுது. போதும், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மசாலாவினுடைய ஃப்ளேவர் அதிகமாகவே இருக்குது. தண்ணீர் கூடுதலாக வச்சு மசாலா குறைச்சி இந்த ட்ரிங்க்ஸு பால் சேர்க்காமலே குடிக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு அரிப்பை வச்சு இப்படி வடிகட்டிட வேண்டியதான். மசாலா எல்லாம் இந்த அரிப்பிலையே தங்கிடும். 2 கப்லையும் அரை கப் மசாலா ஊற்றியிருக்கேன். இந்த மசாலா கூட கொதிக்கும் பால் ஊற்றணும். பாருங்கள், 3/4 கப் கொதிக்கும் பால் ஊற்றுதேன். மசாலா கூட பால் சேர்ந்ததுமே நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இதில் 1 பிஞ்ச் குங்குமப்பூ சேர்க்கலாம். இதுவுமே ஒரு வித ஃப்ளேவரும் அதிக ஹெல்த்தியையும் தரும். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். வால்நட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது எல்லாம் சேர்த்து மிக்சர் நட்ஸு குக்கீஸும் மசாலா பாலும் ரெடி பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான முஹர்ரம் ஸ்பெஷல் நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.